என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, இன்னைக்கு நான் உன்னிடம் பேச வருவது ஒரு கட்டிடத்தை பற்றி மட்டுமல்ல, ஒரு முகவரியை பற்றியும் அல்ல. நீ பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் நிலைத்த வாழ்க்கையை பற்றித்தான். நீ வெளியில் பல இடங்களில் தங்கியிருக்கலாம், ஆனால் உன் உள்ளம் இன்னும் ஓய்வெடுக்க ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. நீ பலருடன் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்ட அனுபவம் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இந்த வாக்குறுதியை அவசரமாக கேட்டு கடந்து போகாதே. ஏனெனில் நான் சொல்லும் வீடு என்பது உன்னை மழையிலிருந்து காக்கும் ஒரு கூரை மட்டுமல்ல, உன்னை பயத்திலிருந்து காக்கும் என் கிருபை, உன்னை தனிமையிலிருந்து காக்கும் என் பிரசன்னம், உன்னை நிச்சயமற்ற எதிர்காலத்திலிருந்து காக்கும் என் வாக்குறுதி. நான் உன் வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்துக்கொண்ட கவலைகளையும் நான் அறிவேன். வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் இரவுகளில் அமைதியாக விழித்திருந்து யோசித்த நாட்களையும் நான் அறிவேன். என் வாழ்க்கை எப்போது மாறும்? என் குடும்பத்திற்கு எப்போது ஒரு நல்ல காலம் வரும்? நான் எப்போது நிம்மதியாக வாழ்வேன்? இந்த கேள்விகளை நீ பலமுறை உன் மனதுக்குள் கேட்டிருக்கிறாய். அந்த ஒவ்வொரு கேள்வியும் என்னை அடைந்தது. என் மகனே, என் மகளே, ஒரு வீடு கட்டப்படுவதற்கு முன் அதற்கான இடம் அளவிடப்படுகிறது, அஸ்திவாரம் தோண்டப்படுகிறது. வெளியில் பார்த்தால் அங்கே எதுவும் நடக்காதது போல தெரியும். மாறாக மண் மட்டுமே அகற்றப்படுகிறது. அதை பார்த்தவர்கள் இங்கே எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் மிக முக்கியமான வேலை அப்போதுதான் நடக்கிறது. அதேபோல் உன் வாழ்க்கையிலும் சில ஆண்டுகள் எதுவும் முன்னேறாதது போல உனக்கு தோன்றியிருக்கலாம். நீ விதைத்தாய், ஆனால் உடனே அறுவடை இல்லை. நீ ஜெபித்தாய், ஆனால் உடனே பதில் இல்லை. நீ உழைத்தாய், ஆனால் உடனே பலன் இல்லை. அப்போது தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் இல்லை, நான் அஸ்திவாரம் அமைத்துக் கொண்டிருந்தேன். நிலையாக நிற்க வேண்டிய வீட்டிற்கு ஆழமான அஸ்திவாரம் தேவை. அதேபோல் நிலையாக நிற்க வேண்டிய வாழ்க்கைக்கு ஆழமான விசுவாசம் தேவை. அதனாலதான் சில அனுபவங்களை நான் அனுமதித்தேன். அவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை ஆழமாக வேரூன்றச் செய்வதற்காக. இன்று நீ பார்க்கும் தாமதம் என் மௌனம் அல்ல, என் தயாரிப்பு. இன்று நீ காணும் வெறுமை என் புறக்கணிப்பு அல்ல, புதிய ஆசீர்வாதத்திற்கு நான் உருவாக்கும் இடம். சில நேரங்களில் பழைய பொருட்கள் அகற்றப்படாமல் புதியவை வர முடியாது. அதேபோல் உன் வாழ்க்கையில் நான் சிலவற்றை நீக்கினேன். அவை உனக்கு பிடித்தவையாக இருந்திருக்கலாம், ஆனால் அவை உன் எதிர்காலத்திற்கு ஏற்றவை அல்ல. நீ இழந்த சில உறவுகளை நினைத்து இன்னும் வருந்துகிறாய். நான் அவற்றை விட பெரிய சந்திப்புகளை உனக்காக வைத்திருக்கிறேன். நீ மூடப்பட்ட கதவுகளை பார்த்து அழுகிறாய். நான் இன்னும் திறக்கப்படாத கதவுகளின் சாவியை என் கையில் வைத்திருக்கிறேன். நீ முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில்தான் நான் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறேன். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கை ஒரு பாதியில் நிற்கும் கட்டுமானம் அல்ல, அதை நான் முழுமைப்படுத்துவேன். நீ இன்று செங்கற்களை மட்டுமே பார்க்கிறாய். நான் நாளைய அழகான இல்லத்தை பார்க்கிறேன். நீ இன்று குழப்பத்தை பார்க்கிறாய். நான் ஒழுங்கை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். எனவே இன்று முதல் உன் காத்திருப்பை சாபமாக நினைக்காதே, அது தயாரிப்பு. உன் தாமதத்தை தோல்வி என்று நினைக்காதே, அது நேரம் வருவதற்கான அமைதி. நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை விட்டுவிடவில்லை. நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். அதனால் மீண்டும் ஒரு முறை உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அந்த வீட்டில பயம் குடியிருக்காது, நம்பிக்கை குடியிருக்கும். கண்ணீர் நிரந்தரமாக இருக்காது, சமாதானம் நிலைத்திருக்கும். அது மனிதர்களின் திட்டம் அல்ல, என் கரங்களால் உருவாக்கப்படும் ஆசீர்வாதம். என் மகனே, என் மகளே, நீ ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறாயா? ஒரு புதிய வீட்டிற்கு யாரும் பழைய உடைந்த கதவை பொருத்த மாட்டார்கள். ஏனென்றால் புதிய கட்டிடத்திற்கு புதிய கதவு தேவை. அதேபோல் நான் உனக்காக ஆயத்தப்படுத்திய புதிய வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு முன் உன் இதயத்தின் கதவையும் புதுப்பிக்க விரும்புகிறேன். பல வருடங்களாக சில அனுபவங்கள் உன் இதயத்தை மூடிவிட்டன. ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் ஒரு கதவை அமைத்துவிட்டன. அந்த கதவின் மேல் நீ எழுதிவிட்டாய், இனி யாரையும் முழுமையாக நம்ப மாட்டேன், மீண்டும் காயப்பட விரும்பவில்லை, என்னால் இனி கனவு காண முடியாது. நான் அந்த வார்த்தைகளை பார்த்தேன். ஆனால் அந்த கதவின் மறுபக்கத்தில் இன்னும் நம்பிக்கை உயிரோடு இருப்பதையும் நான் பார்த்தேன். என் மகனே,
என் மகளே, உன் இதயம் சிறையாக மாற நான் விரும்பவில்லை. அது என் அன்பு தங்குமில்லமாக மாற வேண்டும். அதனால்தான் நான் உன் காயங்களை மறைக்கவில்லை, அவற்றை மெதுவாக ஆட்சிக் கொண்டிருக்கிறேன். நீ மறக்க முடியாத நினைவுகளை நான் அழிக்க மாட்டேன். ஆனால் அவற்றால் இனி நீ அழ வேண்டாம் என்று உன்னை மாற்றுவேன். நான் கட்டும் வீடு கல்லாலும் சிமெண்டாலும் மட்டும் உருவாகாது. அது நம்பிக்கையால் எழும், நன்றியுணர்வால் வளரும், ஜெபத்தால் உறுதியாகும், என் பிரசன்னத்தால் நிலைத்திருக்கும். அதனாலதான் நான் முதலில் உன் உள்ளத்தில் வேலை செய்கிறேன். நீ பலமுறை சொன்னாய், ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஆனால் நான் உன்னை பார்த்து ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. நான் பார்த்தது இழந்த மனிதனை அல்ல, மீண்டும் எழப்போகும் மனிதனை. உடைந்த வாழ்க்கையை அல்ல, மறுபடியும் கட்டப்பட போகும் வாழ்க்கையை. கேள், ஒரு குயவன் கையில் மண் வந்தவுடன் அதை உடனே அடுப்பில் வைப்பதில்லை. முதலில் அதை பதப்படுத்துகிறான். சில நேரங்களில் பிசைகிறான், சில நேரங்களில் அழுத்துகிறான், சில நேரங்களில் திருப்புகிறான், சில நேரங்களில் மீண்டும் ஆரம்பிக்கிறான். அந்த மண் ஏன் இவ்வளவு அழுத்தம் என்று கேட்டால் அதற்கு பதில் ஒன்றுதான். உன்னை அழகான பாத்திரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். என் மகனே, நீ கடந்த பாதையும் அது போலத்தான். ஒவ்வொரு அனுபவமும் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை உருவாக்க. இன்று நீ நின்றிருக்கும் இடம் உன் பயணத்தின் முடிவு அல்ல, அது ஒரு பாலம். அந்த பாலத்தை கடந்தால் நீ இதுவரை காணாத பருவம் காத்திருக்கிறது. அங்கே பழைய பயங்கள் உன்னை பின்தொடராது, பழைய தோல்விகள் உன் பெயரை அழைக்காது, பழைய கண்ணீர் உன் எதிர்காலத்தை எழுதாது. ஏனெனில் நான் உனக்காக புதிய அத்தியாயத்தை திறக்கிறேன். நீ உன் எதிர்காலத்தை கணக்கிடும்போது உன் சம்பளத்தை பார்க்கிறாய், உன் சூழ்நிலையை பார்க்கிறாய், உன் வயதை பார்க்கிறாய். ஆனால் நான் உன் எதிர்காலத்தை கணக்கிடும்போது என் வாக்குறுதியை பார்க்கிறேன். அதனால்தான் நீ பார்க்கும் எல்லைகள் எனக்கு எல்லைகள் அல்ல. என் மகனே, என் மகளே, ஒரு நாள் நீ உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு கடந்த நாட்களை நினைப்பாய். அப்போது இந்த நாளை நான் ஒரு காலத்தில் கனவிலும் நினைக்கவில்லை என்று உன் கண்கள் கலங்கும். அந்த கண்ணீர் வேதனையின் கண்ணீராக இருக்காது, நன்றியின் கண்ணீராக இருக்கும். ஏனெனில் நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் உன்னை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, என் உண்மை தன்மையை உலகம் காண்பதற்காக. ஆகையால் இன்று மீண்டும் உன் இதயத்தை என்னிடம் ஒப்படை. காலியான கைகளோடு வந்தாலும் பரவாயில்லை, சோர்ந்த மனதோடு வந்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. நீ என்னிடம் வந்தால் போதும். மீதமுள்ள அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். இந்த ஒரு வாக்குறுதியை உன் இதயத்தில் பாதுகாத்து வை. உன் கையில் இன்னும் வீட்டின் சாவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சாவியை உருவாக்கும் என் கிருபை ஏற்கனவே செயல்படத் தொடங்கிவிட்டது. எனவே பயப்படாதே, அவசரப்படாதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஏனெனில் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னிடம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீ இன்று வாழும் இடத்தை உன் வாழ்க்கையின் இறுதி இடம் என்று யார் சொன்னது? இந்த சூழ்நிலையே உன் முடிவு என்று யார் தீர்மானித்தது? உன்னை பற்றி மனிதர்கள் கூறிய கருத்துக்களா, உன் கடந்த கால தோல்விகளா, அல்லது இப்போது உன் கண்களுக்கு தெரியும் சூழ்நிலைகளா? இல்லை, உன் வாழ்க்கையின் முடிவை அவை எதுவும் எழுதவில்லை. உன் வாழ்க்கையின் கடைசி வரியை எழுதும் உரிமை எனக்கு மட்டுமே இருக்கிறது. ஒரு ஓவியனின் ஒரு ஓவியத்தை பாதியில் பார்த்தால் அது அர்த்தமில்லாமல் தோன்றும். சில கோடுகள், சில நிறங்கள், சில இடங்கள் வெறுமையாக இருக்கும். ஆனால் அவன் ஓவியத்தை முழுமையாக முடித்த பிறகுதான் அதன் அழகு தெரியும். அதே போல நீ இன்று உன் வாழ்க்கையை பாதியில் பார்த்து கொண்டிருக்கிறாய். அதனால் எல்லாம் குழப்பமாக தெரிகிறது. ஆனால் நான் முழு படத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு கொடுக்கப் போகும் வீடு ஒரு முகவரி மட்டுமல்ல, அது உன் காத்திருப்பின் சாட்சி, உன் ஜெபத்தின் பதில், உன் பொறுமையின் பலன், என் உண்மைத்தன்மையின் அடையாளம். ஒரு நாள் அந்த வீட்டின் கதவை நீ திறக்கும்போது நீ முதலில் அறைகளை எண்ண மாட்டாய். உன் முழங்கால்களை மடக்கி, ஆண்டவரே, இது என் முயற்சியால் அல்ல, உம்முடைய கிருபையால் என்று சொல்லுவாய். அந்த ஜெபமே அந்த வீட்டின் முதல் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதே. நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் உன்னை மட்டும் மகிழ்விக்க அல்ல, உன்னை பார்த்து மற்றவர்கள் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக. இன்று யாரோ ஒருவர்
நீ இன்று இருக்கும் அதே நிலைமையில தான் இருக்கிறார். அவரும் அழுது கொண்டிருக்கிறார். அவரும் காத்திருக்கிறார். அவரும் தேவன் இன்னும் என்னை நினைவில் வைத்திருக்கிறாரா என்று கேட்கிறார். அந்த மனிதருக்கு உன் வாழ்க்கையே பதிலாக மாறும். எனவே இன்று நான் சொன்ன இந்த வார்த்தையை உன் இதயத்தில் ஒரு விதையாக விதைத்துக்கொள். நாளை அது நம்பிக்கையாக வளரும். அதன் பிறகு சாட்சியாக கனி கொடுக்கும். இப்போது உன் கண்களை மூடு. உன் வீட்டை பற்றி அல்ல, உன் ஆண்டவரை பற்றி சிந்தி. கட்டிடத்தை அல்ல, வாக்குறுதியை பிடி. சாவியை அல்ல, சாவியை கொடுக்கிற தேவனை நம்பு. ஏனெனில் நான் கட்டும் வீடு மனிதர்களின் கைகளால் நிலைத்திருக்காது, என் ஆசீர்வாதத்தால் நிலைத்திருக்கும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உமது அன்பான கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் வாக்குறுதி அளித்தபடி அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை உருவாக்கும். அவர்களின் குடும்பங்களில் சமாதானத்தை பெருகச் செய்யும். பல ஆண்டுகளாக மூடியிருந்த கதவுகளை உமது நேரத்தில் திறக்கும். அவர்கள் கண்ணீரால் விதைத்ததை சந்தோஷத்தோடு அறுவடை செய்யச் செய்யும். வீடு இல்லாதவர்களுக்கு வழியை உருவாக்கும். வாடகையில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையை தரும். சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கும் அந்த இல்லம் உமது பிரசன்னம் நிறைந்த ஆலயமாக மாற கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து ஒவ்வொரு தலைமுறையையும் ஆசீர்வதியும். இவை அனைத்திற்கும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த செய்தி இன்று உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் கமெண்ட் பகுதியில் ஒரு வரியை மட்டும் எழுதுங்கள். ஆண்டவரே, நீர் கட்டும் வீட்டிற்காக நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். அந்த ஒரு வரி இந்த வீடியோவை பார்க்கும் இன்னொரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கையை தரும். இந்த செய்தி இன்று காத்திருக்கும் ஒருவரின் வாழ்க்கையை தொடும் என்று நீங்கள் நம்பினால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஜெபத்தில் காத்திருக்கும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இயேசுவின் ஆறுதலான செய்திகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு புதிய வீடியோக்கள் வெளியாகும் ஒவ்வொரு முறையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் செய்ய மறந்துவிடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்கள் இல்லத்திற்குள் வந்து நம்பிக்கையை விதைக்கட்டும். என் மகனே, என் மகளே, உன் கையில் இன்னும் சாவி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் பேரில் நான் ஏற்கனவே ஒரு வாக்குறுதியை எழுதி வைத்திருக்கிறேன். அதை யாராலும் அழிக்க முடியாது. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இந்த வாக்குறுதி காலத்தால் மாறாது, மனிதர்களால் தடுக்கப்படாது. நான் சொன்னதால் அது நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.